சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கிற்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஜாஃபர் சாதிக்கை ஜூலை 29ஆம் தேதி வரை காவலில் வைக்க சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தரம், இந்த நீதிமன்ற காவல் குறித்தான கூடுதல் விவரங்கள். அதாவது வெளிநாடுகளில் இருந்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்தியதாக மத்திய போதைப் பொருள் கடத்து தரப்பு காவல்துறையால் கடந்த மார்ச் மாதம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் போதைப் பொருட்கள் மூலமாக விற்பனை செய்த பணத்தில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை ஈடுபடுவதாக கூறி அமலாக்கத்துறை தனியாக ஒரு வழக்கு பதிவு செய்தது. போதைப் பொருள் கடத்தல் வழக்கிலிருந்து டெல்லி திகார்களில் இருந்த ஜாஃபர் சாதிக் கடந்த மாதம் 26ஆம் தேதி அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் கைது செய்தது. அமலாக்கத்துறை வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த திகார் சிறையிலிருந்து ஜாஃபர் சாதிக் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி அள்ளி முன்பாக ஆஜராவதற்கு கடந்த மாதம் மனு தாக்கல் செய்திருந்தது. அதனை அடுத்து சிறை மாற்று வாரண்ட் வழங்கி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஒரு உத்தரவையும் பிறப்பித்தது. இதனையடுத்து டெல்லி திகார் சிறையிலிருந்து ஜாஃபர் சாதிக் இன்று சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி அள்ளி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார். அப்பொழுது சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் ஜாஃபர் சாதிக்கு கைது செய்வதற்கான உத்தரவு மற்றும் 15 நாட்கள் காவல் எடுத்து விசாரிக்க கோரி அமலாக்கத்துறை தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஜாஃபர் சாதிக் தரப்பு இந்த மனு தொடர்பாக ஜாஃபர் சாதிக் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் 24 மணி நேரத்தில் காவல்துறை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவில்லை என்றும், போதைப் பொருள் வழக்கில் ஜாஃபர் சாதிக் ஏற்கனவே ஜாமீன் பெற்று விடுவிக்கப்பட்டார் என்றும், இந்த நிலையில் ஜாஃபர் சாதிக்கு சிறை வாரண்ட் மூலமாக மீண்டும் கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று வாதிட்டார். மேலும் இது சட்டவிரோதமானது எனவும் தற்போது உள்ள நிலையில் அவருடைய கைதுக்கு அனுமதிக்க கூடாது என்றும் நீதிபதி முன்பாக ஜாஃபர் சாதிக் வழக்கறிஞர் தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். மேலும் இந்த கைதானது சட்ட விரோதமானது என்றும் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும், எனவே நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தக்கூடாது என்றும் ஜாஃபர் சாதிக்குடைய தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது. அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அதனை எதிர்த்து, அதாவது இது அனைத்துமே இவருடைய கைது நடவடிக்கை அனைத்துமே சட்ட நடவடிக்கைகளை பின்பற்றியேதான் நடத்தப்பட்டுள்ளது என்றும், சிறை மாற்ற வாரண்ட் மேற்கொள்ளப்பட்டதாகவும், கைது நடவடிக்கைகள் மற்றும் சிறை வாரண்ட் அனைத்துமே சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் நடைபெற்றுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் கடந்த மாதம் 25ஆம் தேதி கைது செய்யப்பட்டு அதற்கான உத்தரவை சிறையில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கிடம் வழங்கப்பட்டது என்றும், கைதுக்கான அனைத்து காரணங்களும் வழங்கி மனுதாரர்களிடம் கையொப்பம் பெறப்பட்டது என்றும் நீதிபதி முன்பாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த நீதிபதி அள்ளி வழக்கு தொடர்பாக விவரங்களை ஜாஃபர் சாதிக்கிடம் தெரிவித்தார். பின்னர் வழக்கு குறித்து அமலாக்கத்துறை ஏதேனும் துன்புறுத்தல் செய்த என நீதிபதி ஜாஃபர் சாதிக்கிடம் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த ஜாஃபர் சாதிக், அமலாக்கத்துறை தன்னை ஏற்கனவே 3 நாள் காவல் எடுத்து விசாரித்ததாகவும், சமூகத்தில் முக்கிய நபர்களாக இருக்கக்கூடிய 4 நபர்களை இந்த வழக்கில் இணைக்க அமலாக்கத்துறை முயற்சி செய்ததாகவும், என்னிடம் அவர்களின் பெயர்களை தெரிவிக்க வேண்டும் என கூறுவதாக தன்னை அமலாக்கத்துறை திட்டமிட்டு துன்புறுத்துவதாக நீதிபதியிடம் ஜாஃபர் சாதிக் தன்னுடைய வாக்குமூலத்தை தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களுக்கு பிறகு நீதிபதி அள்ளி உத்தரவிட்ட நீதிபதி வரும் 23ஆம் தேதி வரை ஜாஃபர் சாதிக்கை நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்டு புலர் சிறையில் அடைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் அமலாக்கத்துறை கேட்டுக்கொண்டபடி 15 நாட்கள் அமலாக்கத்துறை நீதிமன்ற காவல் கோரியது விசாரணை நடைபெறும் என்றும், நாளை இது தொடர்பாக விசாரணையை திரும்ப மீண்டும் நடைபெறும் என்று நீதிபதி அள்ளி தெரிவித்துள்ளார். ஜியா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சுந்தரம்.